பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நம் தேவனுடைய விலகாத கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைக்கும் இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் கொண்டு வருகிறேன். வார்த்தை கவனமாக கேளுங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். யோவான் 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. என்னங்க அந்த வார்த்தை ரொம்ப வித்தியாசமா இருக்குதுல்ல? அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தோம் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. எத்தனை அற்புதங்களை கண்ணார பார்த்தாலும், எத்தனை நன்மைகளை ருசி பார்த்தாலும், இன்றைக்கும் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்காத ஒரு பெரிய கூட்டம் நம் தேசத்திலே உண்டு. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை ருசித்து இருக்கிறோம். அநேக முறை ஜீவன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அநேக முறை எதிர்பாராத தேவைகளை சந்திப்பதற்கு அவர் உதவி செய்திருக்கிறார். அநேக முறை நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தியிருக்கிறார், உயர்வுக்குள்ளே நடத்தியிருக்கிறார். ஆனாலும் அவர் மேல அந்த விசுவாசத்துல இன்னும் நம்ம உறுதிப்படலை. இந்த ஜனங்க அவர் செய்த அற்புதத்தெல்லாம் பார்த்தாங்க, நல்லா கை தட்டினாங்க, ரசிச்சாங்க. பரவாயில்லையே, இவ்வளோ நன்மைகள், இவ்வளோ அற்புதங்கள் செய்யறாரு, எப்படி முடியும் என்னென்னமோ பேசினாங்க. என்ன பிரயோஜனம்? அவர்களுக்குள்ள இந்த விசுவாசம் இல்லையே. விசுவாசம் இல்லாம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையே, ஆண்டவரோடு கூட ஒரு பயணத்தை நம்மளால தொடர முடியாது. தேவக்குள்ளேயே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாதவனால இந்த உலகத்துல எதையும் சாதிக்க முடியாது, பெற்றுக்கொள்ளவும் முடியாது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் கூட பேசுறாரா? ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்க. இன்றைக்கு அநேகர் ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கிறாங்க, கேள்விப்படுகிறாங்க, படிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகணும்னா, அவங்க உள்ளத்துல இவர்களுக்கெல்லாம் அற்புதங்களை செய்த ஆண்டவர் நிச்சயமா என் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார் என்ற நிச்சயம் அவர்களுக்குள்ள இருந்ததுன்னா கண்டிப்பா அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாங்க. அவங்க எதையும் நேர்ல பார்க்கல, கேள்விப்பட்டாங்க. அவர் அற்புதங்களை செய்கிறார், அவரை தேடி போகிற அத்தனை பேருக்கும் அவர் அற்புதங்களையும் சுகங்களையும் தருகிறார், விடுதலை கேள்விப்பட்டாங்க. அந்த கேள்விப்பட்ட வார்த்தைகளை வைத்து அவர் உள்ளத்துல அளவில்லாத ஒரு விசுவாசம். அவங்க தீர்மானம் எடுத்தாங்க, நான் போவேன், அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன், சுகத்தை பெற்றுக்கொள்வேன், திரும்பி வருவேன். என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் இல்லை? போனாங்க, தொட்டாங்க, சுகம் பெற்றுக்கொண்டாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குதா? கேள்விப்பட்ட அவர்களுக்கே அவ்வளவு விசுவாசம் இருந்தா உங்கள் வாழ்க்கையில எத்தனை அற்புதங்களை கண்ணார பார்த்திருக்கிறீர்கள். அவ்வளோ பேருக்கு அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்க வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா? உங்க வியாதியை குணமாக்க மாட்டாரா? உங்க கடன் பிரச்சனையை தீர்க்க மாட்டாரா? உங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்க மாட்டாரா? உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுக்க மாட்டாரா? ஏன் சோர்ந்து போறீங்க? விசுவாசிங்க, தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. நம்புறீங்களா? என் கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, வார்த்தைகளை காய்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் என் தேவன் பேசுவீராக, விசுவாசத்தை வர்த்திக்க செய்வீராக, நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. அப்படி செய்து நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.